அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே அசர் அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அசர் அறிக்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஏசர் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஏசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட், அதுதான் ஏசர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். யார் இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணல, ஒரு என்ஜிஓ பிரதம் அப்படிங்கிற என்ஜிஓ தான் இந்த அசர் அல்லது ஏசர் அப்படிங்கிற இந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. ஸோ எதை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க இந்த அறிக்கையில் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா? அரசு பள்ளிகளில் இந்த ஆரம்ப கால எழுத்தறிவு எண்ணறிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக இவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மாணவர்கள் கிட்ட அவங்களுடைய கல்வித்தரம் குறித்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 28,000 ஏறக்குறைய 30,000 மாணவர்கள் கிட்ட நமக்கு இந்த ஆய்வறிக்கையை வந்து நடத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கற்றல் விகிதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒவ்வொன்றா அவங்க அந்த ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நாடு முழுவதும் பார்த்தோம்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அப்படிங்கிறது 2022 72% இருந்துச்சு. இது 2024 66% கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் சேவிங்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கப்படுவது அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் சேவிங்ஸ்லாம் மறுபடியும் ரீபூட் ஆனனால என்ன ஆகுது? அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான ஃபைண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 2ஆம் வகுப்பு பாட புத்தகம் இருக்கு. அந்த பாட புத்தகத்தை எடுத்து 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் கையில் கொடுத்து அதை ரீட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை எவ்வளோ பேர்னால ரீட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா 20 பேர்னால தான் ரீட் பண்ண முடியுது. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ரீட் பண்ண சொல்றாங்க. ரீட் பண்ண முடியுதான்னு பார்த்தா முடியல. எவ்வளோ பேர்னால முடியுது? 20% மட்டும்தான் முடியுது. இந்த நிலை எப்போ இருந்துச்சுன்னா 2018 இருந்துச்சு. அடுத்தது 2022 லாக்டவுனுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு விகிதம் அப்படிங்கிற முன்னாடியாவது 20 பேர் அதை படிச்சு சொன்னாங்க. இப்போ 16 பேர் தான் படிக்க ஆரம்பிச்சாங்க. எப்போனா 2022. சரிங்களா? இப்போ அது ஏன் அப்படின்னா நமக்கே அதை புரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே அரசு பள்ளிகளுடைய சார்ந்த அந்த ஒரு புள்ளி விவரங்கள் தான். ஏன்னா அரசு பள்ளிகளில் இந்த கொரோனா லாக்டவுன் அப்போ பெரிய அளவில் கற்றல் அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த கற்றல் இடைவேளை அப்படிங்கிறது இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு போட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சரியா? அதனால தான் அரசு பள்ளிகளில் இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சது. அடுத்ததா இப்போ 2024 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24% மாணவர்கள் வந்து இதை படிக்க முடியுது. ஓகேங்களா? முன்னாடி 20 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் 16 மாறிச்சு. இப்போ 24 இருக்கு. இருந்தாலும் என்ன, நமக்கு லாக்டவுனை விட இப்போ நம்ம நல்லா பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்தியாவில் 2ஆம் வகுப்பு பாடத்தை கொடுத்து ஒரு 3ஆம் வகுப்பு மாணவன் கையில் கொடுத்தோம்னா 100ல் 76 பேர்னால படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கு. இதுவே 5ஆம் வகுப்புக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5வது படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட 2வது படிக்கிற புக்கை கொடுத்து ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா 100ல் 44 பேர் தான் ரீட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்படியுமே பார்த்தாலும் நமக்கு அந்த விகிதங்கள் குறைஞ்சிட்டே தான் வருது. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் கையில 2ஆம் வகுப்பு பாடத்தை கொடுத்து படிக்க சொன்னா 100ல் 32 பேர்னால தான் படிக்க முடியுது. அப்ப அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த கற்றல் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டே வரோம். அதே மாதிரி பார்த்தோம்னா எளிமையான இப்போ ரீடிங் பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்னால கிட்டத்தட்ட 66% மாணவர்களால பேசிக்கான இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண தெரியல. இது 5ஆம் வகுப்புன்னு போகிறப்ப கிட்டத்தட்ட 69% மாணவர்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதெல்லாம் பண்ண தெரியல. அப்படின்னு இந்தியாவில் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது 5வது வரைக்கும் 8வது வரைக்கும் இவங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக அரசு பள்ளிகளில் என்ன நிலை இருக்கு, எங்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு நிறையா இந்த ரிப்போர்ட்டு இது இல்லாமல் எஜுகேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ரிப்போர்ட் யுடிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாணவர்களுடைய கற்றல் விகிதங்கள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ சமீபத்தில்
ஒரு விஷயத்த கொண்டு வந்திருந்தாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணி நோ டிடென்ஷன் பாலிசியா அதை வந்து ரத்து பண்ணாங்க. கட்டாய தேர்ச்சி முறை அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருப்பாங்க. 5ஆம் வகுப்புல ஒரு மாணவன் ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் 5ஆம் வகுப்பு தான் படிச்சாகணும். அதே மாதிரி தான் 8ஆம் வகுப்புல ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டா 8ஆம் வகுப்பு தான் படிச்சாகணும். ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ரீ எக்ஸாம் வைப்பாங்க. ரீ எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிட்டா 8வது தான் படிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் ஒரு 2வது புக்கை 8வது படிக்கக்கூடிய மாணவர்னால படிக்க முடியல. 100ல 30 பேர்னால தான் படிக்க முடியுது. அப்ப இந்த மாதிரி லேர்னிங்க முதல்ல கொண்டு வந்தா தான் அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவங்களை எம்ப்ளாயபிள் பெர்சனா மாற்ற முடியும். சரிங்களா? அதனால தான் ஆரம்ப காலத்திலே இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக அரசாங்கம் நோ டிடென்ஷன் பாலிசியை ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆனா தமிழகத்துல இந்த ஒரு கட்டாய தேர்ச்சி முறை அப்படிங்கிறது நடைமுறையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்திலயுமே இந்த ஒரு விகிதங்கள் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி பார்த்தோன்னா அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 75லேருந்து 68 கம்மியாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம மாணவர்களுக்கு அந்த 20% பேர் தான் வந்து அந்த கணிதங்களை சரியா போடுறாங்க. 37% மட்டும்தான் ஒழுங்கா அந்த அந்த பாட புத்தகங்களை கொடுத்து படிக்கச்சுன்னா சரியா படிக்கிறாங்க. இருந்தாலும் தமிழகத்திலுமே இந்த ஒரு விகிதங்கள் கம்மியாக தான் இருக்கு. லாக்டவுனோட கம்பேர் பண்றப்ப இது பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். இருந்தாலும் தமிழக அரசாங்கம் அந்த நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறதே இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் இந்த மாணவர்களை வந்து நம்ம ஃபெயில் ஆக்கி அதே ஒரு ஸ்டாண்டர்ட்ல படிக்க வைக்கிறது என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மேலேயும் பள்ளிகள் மேலேயும் அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வந்து பாடத்திட்டங்களை இன்னும் எப்படி இன்ட்ராக்டிவா கொண்டு போய் அவங்களோட லேர்னிங்கை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தமிழக அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு தான் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், மணற்கேணி அப்படிங்கிற அந்த செயலிகள், இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா தமிழக அரசாங்கம் இப்படி எஜுகேஷனை அவங்க மத்திய அரசாங்கம் ஒரு அப்ரோச்சை கொண்டு வராங்க. மாநில அரசாங்கம் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா இந்த மாதிரியான விகிதங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை வச்சிருக்காங்க. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் இந்தியா வளர்ச்சி அடைந்த இந்தியாவா மாறணும் அப்படின்னா பேசிக் எஜுகேஷன்ல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல்ல இருந்து இந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.